தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நானும் பொங்கலுக்கு சொந்த ஊருக்கு தான் வந்திருக்கேன். இன்னும் ஒரு 2-3 வீடியோஸ்க்கு பேக்ரவுண்ட் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 4 வாட்ஸ்அப் ட்ரிக் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவில் போயிட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா என்னோட இன்ஸ்டா பேஜ் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோவில் போகலாம். முதல் ட்ரிக், நீங்கள் எல்லாருமே நிறைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்பீங்க. அந்த குரூப்பில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட நம்பரை உங்களுக்கு தெரியாதவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் பேஜ் போயிருங்க. அதில் வந்து அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா எபோட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த எபோட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நோபடி அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இதற்கு மேல் உங்களோட நம்பர் வந்து வேறு யாருக்குமே வந்து விசிபிள் ஆகாது. இரண்டாவது ட்ரிக், நார்மலாக நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரே நேரத்தில் 5 பேருக்கு மட்டும்தான் ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து அனுப்ப முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொங்கல் சீசனுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் விஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 5 கான்டாக்டாக செலக்ட் பண்ணி தான் உங்களால் அந்த விஷஸ் வந்து அனுப்ப முடியும். இதுவே நான் சொல்ல போகிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா 5க்கும் மேற்பட்ட நம்பருக்கு நீங்கள் வந்து ஒரே டைமில் ஃபார்வர்ட் மெசேஜ் வந்து அனுப்பலாம். இதை பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு யாரெல்லாம் ஆட் பண்ணணுமோ அந்த ப்ராட்காஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கு பிறகு அந்த ப்ராட்காஸ்ட் குரூப்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் அனுப்பணுமோ அதை வந்து ஜஸ்ட் அனுப்புனீங்க அப்படின்னா நீங்கள் அனுப்பின அந்த மெசேஜ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இண்டிவிஜுவலாக போகும். மூன்றாவது ட்ரிக், நீங்கள் ஏதாவது ஒரு பர்சனலான ஃபோட்டோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ அனுப்பும்போது அந்த ஃபோட்டோவுக்கு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி உங்களால் அனுப்ப முடியும். இதை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதனோட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன ஃபோட்டோ அனுப்பணுமோ அதை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் வந்து கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை வந்து செட் பண்ணிவிட்டு கீழே ஓகே அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் வந்து ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆனதுக்கு பிறகு இந்த மாதிரி வந்து வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஷேர் பட்டன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதில் வந்து வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு யாருக்கு இந்த ஃபோட்டோ அனுப்பணுமோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து கேட்கும். இது வந்து ரொம்ப செக்யூரான மெத்தட். ட்ரை பண்ணுங்கள். ஃபைனல் ட்ரிக், உங்களோட வாட்ஸ்அப் பேக்ரவுண்டாக ஒரு ஃபோட்டோ வந்து உங்களால் செட் பண்ண முடியும். பட் ஆனால் இதை வந்து நம்மளோட நார்மல் வாட்ஸ்அப்பில் பண்ண முடியாது. இதை பண்ணுறதுக்கு ஃபவுட் வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் தேவை. இந்த வாட்ஸ்அப்போட லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிறகு நம்மளோட நார்மல் வாட்ஸ்அப்பில் நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவோமோ அதை எல்லாமே பண்ணிவிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப வித்தியாசமான இன்டர்ஃபேஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ஸ்அப்பை பற்றி டீட்டெயில்டான வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் வந்து போடுறேன். இப்போ எப்படி ஃபோட்டோவை பேக்ரவுண்டாக செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு கியர் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தீம் அப்ளிகேண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் டிரான்ஸ்பரண்ட் தீம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன ஃபோட்டோ, அதாவது உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன வால்பேப்பர் வச்சுருக்கீங்களோ அந்த வால்பேப்பர் வந்து உங்களோட வாட்ஸ்அப்போட பேக்ரவுண்டாக வந்து மாறிடும். இதே போலவே நீங்கள் டார்க் தீம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் வந்து கம்ப்ளீட்டாக டார்க் தீமுக்கு வந்து மாறிடும். இந்த வாட்ஸ்அப் பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் எல்லா வாட்ஸ்அப் ட்ரிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட் மூலிமா எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் எல்லாம் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அண்ட் இந்த 5 ட்ரிக்ஸில் 4 ட்ரிக்ஸ் தானே.